அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, நான் பெரியாரை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசினேன். அதெல்லாம் எப்ப பேசினேன்? நான் பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன். பிரபாகரனை பார்த்துட்டு வந்த பிறகுதான் இந்த பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆள் என்பதையும், இவங்க எப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள் என்பதையும் பிரபாகரன் நான் கத்துக்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முந்தி அந்த பிரபாகரனை சந்திப்பதற்கு முந்தி நான் பேசியதாக இருக்கும். பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகு நான் என்ன செஞ்சதில்ல, பெரியாரை நான் ஆதரித்தது இல்லை. அப்ப பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முந்தி நான் பேசியதை எல்லாம் நீங்க ஆதாரமா காட்டுறீங்கன்னு ஒரு டயலாக் விட்டு என்ன செய்யறான், அந்த பெரியாரை பத்தி பேசுறான். ஆனா அவன் சொன்னது கேளுங்க. இப்ப பெரியார் சம்பந்தமா என்னன்னா சொல்லிருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணலாம்? என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள். தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள். அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள். பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். இதுல என்ன சொல்றான், பிரபாகரன் தான் என்கிட்ட சொன்னாருங்கிறான். என்ன சொன்னாரு? பெரியாரை வச்சுதான் நாங்களே வளர்ந்தோம் அப்படின்னு பிரபாகரனை சந்திக்கும் போது பிரபாகரன் இப்படித்தான் சொன்னார் என்று முன்னாடி பேசி இருக்கிறான். இப்ப என்ன பேசுறான்? பிரபாகரனை சந்திக்க முன்னாடி பேசுனதுங்கிறான். பிரபாகரனை சந்தித்து வந்துதான் பேசுறான். பிரபாகரன் சொல்லி தான் பெரியாரை பேசுறான். அப்ப பெரியாரை பற்றி இப்ப பேசுறது எல்லாமே என்னன்னு கேட்டா, இப்ப இந்த அஜெண்டாவுக்காக பேசுறான். பிஜேபியோட விலை போய்விட்டு அதுக்கு தகுந்தவாறு பேசுறான்னு விளங்கிக்கிறீங்க.